நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. பார்த்தாயா கண்ணா, அந்த மாயாவினி அனிருத்தனை கடத்திச் செல்கின்றாள். அவளை தடுத்தாக வேண்டும் கண்ணா. பொறுமையாயிருங்கள் பலராமண்ணா, பொறுமையாயிருங்கள். நீ என்னை தடுக்கிறாயா கண்ணா? நம் பேரனை கடத்தி போகிறாள், ஆனால் நீ என்னை தடுக்கிறியா? பலராமண்ணா, புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். சித்திரலேகாவை தடுக்காதீர்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை கண்ணா. நீ என்ன சொல்ல வருகிறாய்? பலராமண்ணா, சித்திரலேகா உஷாவின் ஆருயிர் தோழி. உஷாவையும் அனிருத்தனையும் சேர்த்து வைக்க வந்தவள். ஜாக்கிரதை! தயாராக இருங்கள்! ஜாக்கிரதை! கவனமாக இருங்கள்! எச்சரிக்கை! கவனமாக இருங்கள்! நாராயணன் நாராயணன், தாங்கள் சொன்னது உண்மைதான் பிரபு. எங்கு ஆசை உள்ளதோ அங்கு தானாகவே வழி பிறந்து விடுகிறது. கவனமாக இருங்கள்! ஜாக்கிரதை! கவனமாக இருங்கள்! ஹே மாதா பார்வதி, தாங்கள்தான் இப்போது சித்திரலேகாவையும் அனிருத்தனையும் காப்பாற்ற வேண்டும். மகளே, உன் மன விருப்பம் கண்டிப்பாக நிறைவேறும். யார் அது? உனக்கு உன் கணவன் விரைவில் கிடைப்பான் கன்னியே.
யார் அது? யார் அது? இது யார் பேசுவது? நான் தான் உன் மாமியார் பேசுகிறேன் மருமகளே. இது சித்ரலேகாவின் குரலாயிற்றே. சித்ரலேகா, சித்ரலேகா, சித்ரலேகா. சித்ரலேகா, நீ வந்து விட்டாயா? நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் உஷா, நான் தனியாகத்தான் வந்துள்ளேன். தனியாகவா? ஏன், எங்கே போயிற்று உன் மகிழ்ச்சி எல்லாம்? சித்ரலேகா, நீ நல்லபடியாக வந்ததை பார்த்ததும் என் மனதில் உள்ள சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்தது. உஷா, உன் சந்தேகம் தீர்ந்ததென்னவோ சரிதான். ஆனால் ஆவல் அதிகரித்து விட்டதல்லவா? நான் அனிருத்தனை அழைத்து வந்தேனா இல்லையா என்று. என்ன கூறினாய்? அனிருத்தனை அழைத்து வந்தாயா? ஆனால் அவர் எங்கே? அதோ பார், அங்கே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் உன் காதலர். உஷா, இனி என்னை நீ மறந்துவிட வேண்டியதுதான். இல்லை சித்ரலேகா, உன்னை நான் எப்படி மறக்க முடியும்? நீதானே என்னுடைய கனவில் வந்த ராஜகுமாரனை சந்திக்க வைத்தாய். அவர்கள் யாராக இருக்கும்? உஷா, அசுர அரசராக இருக்க போகிறது. சரி உஷா, நான் போகிறேன். வேண்டாம் சித்ரலேகா, நீ என்னை தனியாக விட்டு போகாதே. நீ என்னுடன் இருப்பதுதான் நல்லது. பிறகு சொல்வாய் சித்ரலேகா, இனிமேல் உன் அவசியம் தேவையில்லை என்று. உங்களுக்கிடையில் என்னை கரடியாக நினைப்பாய். சரிதான், இந்த விளையாட்டை விடு. அனிருத்தனை நினைவிற்கு கொண்டு வா. உஷா, அனிருத்தன் இப்போது என் மாயையில் கட்டுப்பட்டுள்ளார். நாளை காலையில் சூரியன் உதித்தவுடன் மாயை மறைந்துவிடும். அதற்கு பிறகு 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 என்ன நடக்கும்? பிறகு என்ன நடக்கும்? அவர் விழித்துக் கொள்வார். பிறகு நாராயண 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 நாராயண. வணக்கம் பிரபு. சொல்லுங்கள் தேவரிஷி, நாடகத்தில் இனி என்ன லீலை செய்யப் போகிறீர்கள்? பிரபு, தாங்கள் இந்த நாடகத்தில் 7 பாவங்களையும் காட்டியுள்ளீர். வேறு என்ன? சொல்லுங்கள். நாடகத்தில் எல்லா பாவங்களும் முழுமையாக உள்ளது. இன்னும் வெறும் கோபமும் வீரமும் தான் மீதம் உள்ளது. அனிருத்தன் உஷாவின் அறையில் இருக்கிறான் என்று பாணாசுரனுக்கு விஷயம் தெரிய வேண்டியதுதான். உடனே கோபம் பொங்கி வரப் போகிறது. அதன் பிறகு அனிருத்தனுக்கும் வீரம் கொந்தளித்து எழும். பிறகு அதோடு இந்த நாடகம் முடிந்து விடுமா? இல்லை தேவரிஷி, இங்கே உஷா அனிருத்தனின் காதல் நாடகம்தான் முடியப் போகின்றது. ஆனால் இதேபோல் காதல் வயப்பட்ட கதைகள் ஒவ்வொரு யுகத்திலும் தொடரப் போகின்றது. அதில் வெறும் உஷா அனிருத்தன் மட்டுமல்லாது அவர்களின், அதாவது உஷா அனிருத்தனின் பிரதிநிதிகளாக வேறு எவரேனும் காதலன் காதலியாக இருப்பார்கள். அந்த நாடகத்தின் சூத்திரதாரி நீங்களும் அல்ல, நானும் அல்ல. சமயத்திற்கு தகுந்தாற் போல வேறு யாரேனும் இருப்பார்கள். தேவரிஷி, ஆனாலும் நாடகத்தின் சாராம்சம் மாறவே மாறாது. அதன் உற்சாகமாக இருந்தாலும் உல்லாசமாக இருந்தாலும் எப்போதும் போலவே இருக்கும். இப்படிப்பட்ட நாடகத்தில் காதலன் போய் தன் காதலியை சந்தித்தாலும் சரி, அல்லது காதலி போய் தன் காதலனை சந்தித்தாலும் சரி, நம்மை போன்ற பார்ப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஆனந்தம் கிடைத்திடும் தேவரிஷி. அசாதாரணமான இந்த
இக்கட்டான சந்தர்ப்பத்திலே உஷா அனிருத்தனை பார்த்து அவர்கள் சந்திக்கும் போது நமக்கு அது சந்தோஷமாக இருக்கின்றதே, அதற்கு காரணம் என்ன பகவானே? அதற்கு காரணம் புனிதம், புனித காதல் தேவரிஷி. எனக்கு புரியவில்லை பிரபு. பகவானே, காதல் தேவனே தாம்தான். தாம் எனக்கு அதை புரியும்படி சொல்லுங்கள். தேவரிஷி, சிருஷ்டிகள் அனைத்துக்குமே ஒரே எண்ணம் தான் வரும். அதுதான் புனிதமான காதல். கர்மத்தின் புனிதமான ரூபம்தான் காதல் என்பது, புனிதமில்லாத ரூபம்தான் விரோதம் என்பது. காதலுக்கு பல ரூபம் உள்ளது, பல வண்ணம் உள்ளது. மாதா தன்னுடைய குழந்தை மேல் அளவற்ற அன்பை காட்டுகிறாள். அதுவும் கூட காதலின் ஒரு ரூபம்தான். பாசம் என்பது காதலின் மிகவும் புனிதமான ரூபமாகிறது. கணவன் மனைவி உறவுக்கு ஆதாரமே நம்பிக்கைதான். ஒருவரை ஒருவர் நம்புவது, அந்த நம்பிக்கையும் கூட காதலின் ஒரு ரூபம்தான். சபாஷ் பிரபு, சபாஷ். மகனுக்கு ஒரு தந்தை பாதுகாப்பு அளிக்கின்றார். அதன் காரணமாக மகன் நிம்மதியாக இருக்கின்றான். மகனுக்கு தந்தை தரும் பாதுகாப்பு, அதுவும் காதலின் மற்றொரு வண்ணம்தான் தேவரிஷி. நாராயணன் நாராயணன். ஒரு நண்பன் மற்றொரு நண்பனை நினைத்து வேதனைப்படுகிறான். தனது நட்பினை காப்பதற்காக உண்மையான நண்பன் தன் உயிரையே தருவான். தேவரிஷி, காதலின் உண்மையான பெயரும் நல்ல நட்பு என்பதே. சபாஷ் பிரபு. ஆஹா. உறவினர் மீது பாசம், பிள்ளை மீது பாசம், தந்தை மீது பாசம், மாதாவின் மேல் பாசம், இவை எல்லாமே பிரேமையின் எண்ணற்ற வர்ணங்கள், எண்ணற்ற ரூபங்கள். இப்படி அன்பின் முக்கியமான ரூபம்தான் புனிதமான காதல். அது இரு காதலர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது மிகவும் அழகாக தெரிகின்றது. அப்போது காதலின் மனமுவந்த வர்ணங்கள் ஜொலிக்கின்றது. எப்போது உஷாவை போன்ற காதலி அனிருத்தன் போன்ற காதலனை தனது மனதில் பதிக்கிறாளோ, எப்போது அனிருத்தனை போன்ற காதலன் உஷாவை போன்ற காதலியை கனவில் காண்கின்றானோ, உடனே அவர்கள் இருவரும் நேரில் காண துடிப்பார்கள். பலே பிரபு, பலே. உமது லீலையே லீலை. தேவரிஷி, பிரேமை இரு மனதின் சங்கமமாகிறது. பிரேமை இரு குடும்பங்களுக்கு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி சேர்க்கிறது. தேவரிஷி, எப்போது மனிதனுக்கு காதல் வருகிறதோ அப்போது அந்த எண்ணத்தினால் மனது, அவன் இதயம் சுத்தமானதாக, சுயநலமற்றதாக போகிறது. அவர்கள் மனதில் புனிதமான எண்ணம்தான் உற்பத்தியாகின்றது. உண்மையான அன்பு பக்தியின் ஓர் அழகிய வர்ணமாகின்றது. தேவரிஷி, புனிதமான காதல்தான் காதலர்களை பக்தியுடன் இருக்க உதவுகின்றது. எப்போது காதலர்களின் மனதில் பக்தி எனும் ஊற்று பெருக்கெடுத்து ஓடுகிறதோ அப்போது விரோதம் தானாகவே மறைந்து விடுகின்றது. சபாஷ் பிரபு, சபாஷ். நாராயணன் நாராயண. நான் இப்போது கனவொன்றும் காணவில்லையே. இது கனவல்ல ராஜ்குமார அனிருத். இது கனவாக இருந்தால் தாங்கள் துவாரகையில் உங்கள் அறையில் இருப்பீர்கள். ஆனால் இந்த இடம் துவாரகை அல்ல. இப்பொழுது தாங்கள் ராஜகுமாரி உஷாவின் அறையில் இருக்கிறீர்கள். ராஜகுமாரி உஷா? ஆம் ராஜகுமார். அசுர அரசன் பானாசுரனின் மகளா? ராஜ்குமாரா, தங்கள் காதலின் குலத்தை பற்றியெல்லாம் தெரிந்திருக்கிறீர்கள். அப்படியானால்
நான் சோனாபுரியில் உள்ளேனா? தங்களுக்கு எல்லாமே தெரிகிறதே ராஜ்குமார். ஆனால் ஆனால் நான் எப்படி வந்தேன்? உஷா உங்களை அபகரித்து வந்துவிட்டாள். உங்கள் கொள்ளை அழகு என்னை முதலில் மோகிக்க வைத்தது. இப்பொழுது உங்களுடைய சாமர்த்தியம் என்னை மேலும் பிரமிக்க வைக்கிறது. ராஜ்குமார் அனிருத், தாங்கள் மோகித்திருக்கிறீர்கள் என்றால் பிறகு ஏன் உஷாவை கைவிட்டீர்கள்? யாதவ் குமாரா, ஒருத்தியின் கையை பிடித்து விட்டால் அதை பாதியிலே விடுவதுதான் அழகா? இல்லையே. பிறகு ஏன் யாதவ குமாரா, கனவில் காலம் காலமாக கைப்பிடிப்பேன் என்று கூறி கனவு கலைந்தவுடன் அதை காற்றில் விடுவதுதான் உங்களுடைய நியாயமா? அப்படி இல்லை. கொடுத்த வாக்கினை காக்க யாதவ குமாரர்கள் தங்களது உயிரையும் விட தயங்கவே மாட்டார்கள். யாதவர் யாருக்காவது தன் கரங்களை நீட்டிவிட்டால் ஜென்ம ஜென்மத்திற்கும் விடமாட்டார்கள். கையை விடுங்கள். இல்லை உஷா, நான் உனது கையை விடமாட்டேன். நான் உன் கையை விட்டு விட்டால் உன்னுடைய குறும்பு சிநேகிதி என்னை மீண்டும் கேலி செய்வாள். என்னை பற்றி எனக்கு கவலை இல்லை உஷா, உன்னை பற்றிதான் எனக்கு கவலை. ஒருவேளை யாராவது என்னை உன் அறையில் பார்த்து விட்டால் நிலைமை மோசமாகிவிடும். அதனால் நான் இங்கிருந்து போயாக வேண்டும். உஷா, நான் கல்யாண கோலத்தில் வருகிறேன். எல்லோர் முன்னிலையிலும் எனது கையால் உனது கையை பிடித்து உன்னை விவாகம் செய்வேன். அதற்கு பிறகு உனது தந்தையிடம் ஆசீர்வாதம் பெறலாம். ஆனால் அது நடக்காத காரியம் ராஜ்குமார் அனிருத். உங்கள் விவாகத்திற்கு அசுர அரசர் பானாசுரர் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார். அவர் உங்களை பரம விரோதியாக கருதுகிறார். தாங்கள் உஷாவின் அருகில் இருப்பது ஒருவேளை அவருக்கு தெரிந்து விட்டால் விபரீதமாகிவிடும். அதனால் தான் நானும் இங்கிருந்து போக விரும்புகிறேன். வேண்டாம் வேண்டாம், நீங்கள் இங்கிருந்து போனால் என் உயிரும் உங்களுடன் வந்துவிடும் பிராணநாதா. உஷா, என்னால் நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது. உஷாவிற்காகத்தான் துவாரகையிலிருந்து உங்களை நான் அபகரித்து வந்தேன். ஆனால் இனிமேலும் நான் இங்கு இருப்பது நல்லதல்ல. மனைவியின் அறையில் கணவன் இருப்பது தவறா என்ன? பிரியே, நாம் இருவரும் கனவில்தான் கணவன் மனைவியானோம், நிஜத்தில் அல்ல. சரி, இப்போது உண்மையில் ஆகிவிடுங்கள். நான் எல்லா ஏற்பாடும் செய்து விட்டேன், பாருங்கள். வாருங்கள் ராஜ்குமார் அனிருத், விவாகத்திற்கான நேரம் வந்துவிட்டது. வா உஷா. பிரபு, பிரபு, என் மனம் ஏனோ பயத்தில் படபடக்கின்றது. அனிருத்தனின் கவலையில் அது வேதனைப்படுகின்றது. நம் செல்ல பேரன் அனிருத்தன் தன் படுக்கை அறையில் இல்லை. ஏதாவது அசுரன் வந்து நம் அனிருத்தனை கடத்தி இருப்பானா? எப்படி அது நடக்க முடியும்? தாங்கள் தைரியத்தை விடாதீர்கள். தாம் தேவி அல்லவா? தேவி, என்னுடைய அவதார ரூபத்திற்காக தாங்களும் இந்த அவதாரம் எடுத்து இந்த பூ உலகில் பிறந்துள்ளீர்கள். தாங்கள் ஆதி மாதா, ஜெகத் ஜனனி. தேவி, தாம் இல்லாமல் எனக்கு ஏது மகத்துவம்? அப்படி சொல்லாதீர்கள் பிரபு, அப்படி சொல்லி என்னை வெட்கப்பட செய்யாதீர்கள். இது உண்மைதான் தேவி. வெட்கப்பட என்ன இருக்கிறது? ஞானி தபஸ்வி சொல்கிறார்கள், நான் அர்த்தம் என்றால் தாங்கள் வாணி, நான் நியாயம் என்றால் தாங்கள்தான் நீதி. நான் உலகத்தின் சிருஷ்டிகர்த்தா,
தாங்களோ சிருஷ்டி. நான் யஜ்ஞம், தாங்கள் தட்சணை. பிறகு தாங்கள் உங்கள் உண்மையான ரூபத்தை மறந்து எண்ணத்திற்கு எப்படி அடிமையானீர்கள் தேவி? தாங்கள் அனைத்தும் அறிந்தும் கூட இந்த விஷயத்தை ஏன் பெரிதுபடுத்துகிறீர்கள்? தாங்கள் தங்கள் மனக்கண்ணால் சற்று பாருங்கள் தேவி, அப்போது என் லீலைகள் புரியும். அனிருத்தன் பத்திரமாக இருக்கிறான் தேவி. அவன் பாணாசுரனின் மகள் உஷாவுடன் இச்சமயம் இருக்கின்றான். இது என்ன லீலை பிரபு? இப்போது சிவசங்கரரின் மகன் பாணாசுரனின் அகங்காரத்தை ஒழிக்கவே இந்த லீலையை நடத்துகிறேன். இப்போது உன் தோழி சித்திரலேகா கூட இந்த அறையில் இல்லை. பிறகு ஏன் வெட்கப்படுகிறாய்? இன்னும் என் நாணம் உஷா. நாம் இருவரும் கணவன் மனைவி. நாம் ஒருவரை ஒருவர் அறியாத போது வெகு தொலைவில் இருந்தோம். இப்போது நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டோம். இன்னும் ஏன் இவ்வளவு தயக்கம்? எப்போது நான் உன்னை முதலில் பார்த்தேனே உஷா, அப்போதும் இதே போல் புன்சிரித்தாய். இந்த புன்சிரிப்பு தான் என்னை உன் வலையில் வீழ்த்தியது. இப்போது என் வீட்டில் என்னை தேடிக்கொண்டிருப்பார்கள். தாங்கள் இப்போதுதான் வந்தீர்கள். அதற்குள் என்னை விட்டு போக வேண்டுமா? ஆம் உஷா. நாம் இருவரும் மீண்டும் சந்திக்க நேர்ந்தால் தாங்கள் என்னை அழைத்துச் செல்வீர்களா? உன்னை போல் ஒரு அழகி கிடைத்தால் எந்த மூர்க்கன்தான் அவளை விட்டுச் செல்வான்? அவ்வளவு தூரம் என்னை விரும்புகிறீர்களா? ஆம், அதைவிட அதிகமாக. போய் உன் மீது ஆணை உஷா. அப்படியானால் தாங்கள் என்னை சந்திக்க ஏன் வரவில்லை? அப்படியானால் அதன் அர்த்தம் நீயும் என்னை எதிர்பார்த்தாயா? நான் இல்லை, என் ஆத்மாதான். உண்மையா? ஆம், ஜென்ம ஜென்மமாக என் ஆத்மா உங்களையே எதிர்பார்த்து காத்திருக்கும். அதனால்தான் இப்போது அது உங்களிடமே வந்து சேர்ந்து விட்டது. வந்ததாக தெரியவில்லையே. அப்படியானால் பாருங்கி, உனக்கும் எனக்கும் இன்னும் எவ்வளவு இடைவெளி இருக்கின்றது. உனது அனுமதி கிடைத்தால் இந்த இடைவெளி... பேசாமல் இருங்கள். இல்லை இல்லை கும்பாண்டா, இல்லை. எதிரியை அழித்தால் ஒழிய எதிர்ப்பு அடங்காது. அதற்கு முன்பு எதிரிக்கு புரிய வைத்து எதிர்ப்பை முடிய வைக்க முடியாது. தெரிந்து கொள் கும்பாண்டா. எதிரியிடம் என்னை புரிய வைக்க சொல்கிறாயா? ஆனால் மகாராஜா... ஆனால் என்ன? என்னிடம் எதிரியை நண்பனாக பாவிக்க சொல்லும் தைரியம் உனக்கு எப்படி வந்தது கும்பாண்டா? நான் உங்கள் மகாமந்திரி மகாராஜா. நல்லது கெட்டதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டாமா? நான் அசுரர்களின் நல்லதுக்காகத்தான் வாசுதேவ கிருஷ்ணனுடன் சம்பந்தம் கொண்டு ஒரு புதிய பந்தத்தை ஏன் ஏற்படுத்திக் கொள்ள சொன்னேன் என்றால், ஸ்ரீ கிருஷ்ணர் நீங்கள் நினைப்பது போல் ஒரு மோசமானவர் அல்ல. கும்பாண்டா! மகாராஜா, கும்பாண்டா, நீ மட்டும் மகாமந்திரியாக இருந்திராவிட்டால் உன்னுடைய இந்த பேச்சிற்கு நான் உன்னை துண்டு துண்டாக வெட்டி போட்டிருப்பேன். நல்லது மகாராஜா, உங்களுடைய வாளால் மகாமந்திரியை கொன்று விடாமல் இருந்தீர்கள். இல்லை என்றால் இந்த பாவத்திற்கு நான் தான் காரணமா இருந்திருப்பேன். சுவாமி, நான் சொன்னதால் தான் மகாமந்திரி இப்படி எல்லாம் உங்களிடம் பேசினார். நீங்கள் சொல்வதை கேட்டுத்தானா? ஆனால் உங்களுக்கு அப்படியே நினைக்க தோன்றியது மகாராணி? நம் அன்பு மகள் உஷாவின் நிலையை பார்த்துத்தான் மகாராஜா. மகாராஜா, நம் உஷாவை ராஜகுமாரன் அனிருத்தனுக்கு திருமணம் செய்தால் நம் மகள் சந்தோஷமாக இருப்பாள் மகாராஜா. ஆனால் என் வாழ் வருத்தப்படுமே மகாராணி. இந்த பாணாசுரனுக்கு முன்னால் எப்போதும் எதிரியின் தலை குனிந்தே இருக்க வேண்டும். ஆனால் பாணாசுரனின் தலை ஒருபோதும் எதிரிக்கு முன் குனியாது.
துர்பாகியவசமாக அப்படி ஒருவேளை நடந்துவிட்டால் பாணாசுரன் இந்த வாளை கொண்டு தன்னுடைய தலையை தானே கொய்து விடுவான். மகாராஜா, மகாராஜா, மகாராணி, சம்பந்தி வேஷத்தில் விரோதி வந்தாலும் விரோதி விரோதிதான். என்னுடைய மகளுக்காக என் எதிரியிடம் தலை வணங்க நான் தயாராக இல்லை மகாராணி. இனிமேல் கிருஷ்ணனுடன் சம்பந்தம் செய்வதென்பது ஒருபோதும் நடக்காது மகாராணி, ஒருபோதும் நடக்காது. அவனுடன் யுத்தம் தான் செய்ய வேண்டும் மகாராணி. அவனுடன் பகைமைதான் பாராட்ட முடியுமே தவிர சொந்தம் கொண்டாட முடியாது. தாம் யுத்தம் செய்வதை நான் விரும்பவில்லை மகாராஜா. ஆனால் நான் யுத்தத்தை தான் விரும்புகிறேன் மகாராணி. யுத்தம். மகாராஜா, தங்கள் மகள் உஷாவை நினைத்தீர்களா? நான் எல்லாம் நினைத்து விட்டேன் மகாராணி. நான் உஷாவின் திருமணத்தை விரைவாக முடிக்கப் போகிறேன். மகாமந்திரி கும்பாண்டா, ஆணையிடுங்கள் அசுரராஜனே. தாங்கள் உடனடியாக உஷாவிற்காக ஒரு நல்ல வரனை பாருங்கள். அப்படியே ஆகட்டும் அசுரராஜனே. நாராயண 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 நாராயண. வணக்கம் தேவரிஷி. 8 பிள்ளை பெற்று சௌபாகியவதியாக இரு. வணக்கம் தேவரிஷி. நலமுண்டாகட்டும். சபாஷ் அனிருத்தா, சபாஷ். எனக்கே தெரியாமல் போயிற்றே, என் வாக்கை காப்பாற்றுவதற்காக இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாயே. நான் வாயால் தான் சொன்னேன், நாளைய பொழுது விடிந்தவுடன் உன்னுடைய கனவு கண்ணியுடன் இருப்பாய் என்று. நான் வாயால் சொன்னதை நீ உண்மையாகவே செய்து விட்டாய், விரைவாகவும் செய்து விட்டாய். அதுவும் நேராக உன் கனவு கண்ணியின் அறைக்கே வந்து விட்டாயே. நாராயண நாராயண. தேவரிஷி, நான் இங்கு வருவதாகத்தான் இருந்தேன். ஆனால் இப்படி இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்திற்கு நானாக வரவில்லை, நான் கொண்டு வரப்பட்டேன். அதுவும் இவள் தோழி சித்திரலேகாவின் உதவியால். தேவரிஷி, தாங்கள் உள்ளே வாருங்கள், ஆசனத்தில் அமருங்கள். நாங்கள் இருவரும் தங்களுக்கு பூஜை செய்ய விரும்புகிறோம். நாராயண நாராயண. உங்கள் ஆசனத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் செய்யும் பூஜையையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி ஏற்றுக்கொள்வதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சிதான். நீங்கள் பூஜை செய்கின்ற போது உன்னுடைய தந்தை அசுரராஜன் பாணாசுரன் வந்துவிட்டால் உங்கள் இருவரின் காதலின் வாசத்தை மறைக்கவே முடியாது. உன்னுடைய தந்தை அசுரராஜன் பாணாசுரன் இவனை ஒரு கை பார்த்து விடுவான். நாராயண நாராயண. அதனால் மிக விரைவாக ராஜகுமாரன் அனிருத்தனை துவாரகைக்கு அனுப்பி வை. ஆனால் தேவரிஷி, உஷாவுடன் நான் சோனாபுரியை விட்டுச் செல்வது மிகவும் கடினமான காரியம். தேவரிஷி, சோனாபுரியின் ஒவ்வொரு மூலையிலும் காவல் போட்டிருக்கிறது. அதை தாண்டி வெளியே போவது மிகவும் கடினம். எப்படியாவது நாங்கள் சோனாபுரியை தாண்டிவிட்டால் போதும், பிறகு கவலையே இல்லை. நாராயண நாராயண. இந்த நகரத்தை விட்டுச் செல்வது மிகவும் எளிது. அது எப்படி தேவரிஷி? நகரத்தின் வெளியே ஒரு சிவன் கோவில் உள்ளது. அங்கு தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் ராஜகுமாரியை யாரும் தடுக்க மாட்டார்கள். ராஜகுமார் அனிருத்தா, ராஜகுமாரி உஷாவின் தோழி சித்திரலேகா ஒரு மாயாவி அல்லவா? உங்களுக்கு அப்படி ஏதாவது கஷ்டம் வந்தால் அவள் சமாளிப்பாள். எனவே நீங்கள் இருவரும் இனியும் காலம் கடத்துவது சரியல்ல, ஒரு நிமிஷம் கூட. ராஜகுமாரா அனிருத்தா, ராஜகுமாரி உஷா, நீங்கள் இருவரும் உங்கள் சொந்தத்தை மட்டும் நினைத்து மற்ற சொந்தத்தை எல்லாம் மறந்து நிம்மதியாக உட்கார்ந்திருக்கிறீர்கள்.
உங்களுக்கு தெரியாதா? இந்த அசுரராஜன் பாணாசுரனை பற்றி ராஜகுமாரி உஷாவிற்கு விரைவில் விவாகம் நடத்த ஏற்பாடு செய்கிறார். நாராயண நாராயண. சரி, இப்போது நான் போய் வருகிறேன். நாராயண நாராயண நாராயண. எனக்கு நம்பிக்கை இல்லை ஒற்றனே. நீ ஒன்றும் கனவு காணவில்லையே? இல்லை அசுரவேந்தே. ஒற்றனே, சித்திரசேனன் வீரசேனன் இருவரும் முக்கியமான அசுரனின் முக்கியமான மாயாவி ஒற்றர்களாகும். அவர்களை யார் எரித்திருப்பார்கள்? நான் என் கண்ணால் அவர்கள் அழிவதை பார்த்தேன். சித்திரசேனனும் வீரசேனனும் இறந்து விட்டார்கள். அவர்கள் இப்போது உயிருடன் இல்லை. அப்படி அது உண்மை என்றால் எந்த மாயாவி அவர்களை அழித்தான்? சொல் ஒற்றனே, சொல். எனக்கு வந்த சந்தேகம், சித்திரசேனனையும் வீரசேனனையும் அனிருத்தன் தான் அழித்திருக்க வேண்டும். அனிருத்தனா? ஒற்றனே, வீரசேனன் சித்திரசேனன் இருவரையும் அனிருத்தன் தான் அழித்தான் என்று எப்படி சொல்கிறாய்? சொல் ஒற்றனே, சொல். நான் உன் பதிலுக்காக ஆவலுடன் இருக்கிறேன். சொல். உங்களுக்கே தெரியும் அசுரவேந்தே, அனிருத்தன் தான் துவாரகையில் இருந்த சோனாபுரிக்கு ஒரு முறை வந்திருக்கிறான். கண்டிப்பாக அவன் திரும்பி இங்கேதான் வந்திருக்க வேண்டும். வரும் வழியில் சித்திரசேனனையும் வீரசேனனையும் அவன் சந்தித்திருப்பான். அனிருத்தனுக்கும் மாயவித்தை தெரியும். அவன்தான் அவர்கள் இருவரையும் மடக்கி உண்மையை தெரிந்து கொண்டு அவர்கள் இருவரையும் தன் மாயையால் அழித்திருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த வேலை அனிருத்தனுடையதாகத்தான் இருக்கும். அதனால் தான் அவன் துவாரகையில் இல்லை. அப்படி என்றால் நீ துவாரகைக்கு சென்றாயா? ஆமா சுரவேந்தே, அவன் இப்போது துவாரகையில் இல்லை. துவாரகையில் இல்லை என்றால் பிறகு எங்கு சென்றான்? மன்னிக்க வேண்டும் அசுரவேந்தே, நான் உங்களிடம் முன்பே சொன்னேன் அனிருத்தன் ஏற்கனவே சோனாபுரிக்குள் நுழைய முற்பட்டான் என்று. ஒற்றனே, நீ என்ன சொல்ல வருகிறாய்? அந்த கிருஷ்ணனின் பேரன் அனிருத்தன் மீண்டும் சோனாபுரி வருவானா? ஆமா சுரவேந்தே. அந்த கோழை கிருஷ்ணனின் பேரன் மீண்டும் சிங்கத்தின் குகைக்குள் நுழைந்துள்ளானா? செல். அப்படியே ஆகட்டும். மகாராஜா, அனிருத்தன் இங்கே எதற்காக வர வேண்டும் மகாராஜா? எதற்கென்றால் கும்பாண்டா, இந்த முறை இந்த சிங்கத்திடம் மாட்டிய முயல் தப்பிக்கவே முடியாது. நான் அவன் உடலை சோனாபுரியிலேயே எரிக்கிறேன். சித்திரசேனனையும் வீரசேனனையும் போல் அவனும் சோனாபுரியின் எல்லையிலேயே எரிந்து சாம்பலாகி விடுவான். கும்பாண்டா, எரிந்து விடுவான். மாயாசுரா, மாயாசுரா, முன்னால் வா. மாயாசுரா, முன்னால் வா. தாங்கள் மாயாசுரனை ஏன் அழைக்கிறீர்கள் அசுரவேந்தே? இப்போது தெரிந்துவிடும் துராட்சக். முதலில் அவனை வரவிடு. மாயாசுரா, முன்னால் வா. வணக்கம் அசுரவேந்தே, தாங்கள் இந்த அடிமையை ஏன் அழைத்தீர்கள்? என்ன ஆணை அசுரவேந்தே? ஹே மாயாசுரா, அந்த கோழை கிருஷ்ணனின் பேரன் அனிருத்தன் என் மகள் உஷாவை மயக்கி விட்டான்.
அவன் உஷாவுடன் காதல் நாடகம் நடத்துகிறான். அந்த பேடிக்கு அவ்வளவு தைரியமா? மாயாசுரா, ஒன்றும் தெரியாத என் மகளை சந்திக்க அவன் துவாரகையில் இருந்து இந்த சோனாபுரிக்கு வருகிறான். அசுரவேந்தே, அவன் சோனாபுரியில் இருந்து துவாரகைக்கு உயிருடன் போக மாட்டான். அசுரவேந்தே, நீங்கள் காத்துக் கொண்டு இருங்கள். உங்களுக்கு பிடிக்காத அவன் இனியும் உயிர் வாழ்வதற்கு தகுதியே இல்லாதவன். மாயாசுரா, அனிருத்தன் ஆகாயத்திலோ பாதாளத்திலோ எங்கு கிடைத்தாலும் அவன் உடலை அங்கேயே எரித்து விடு. அப்படியே ஆகட்டும் அசுரவேந்தே, அப்படியே ஆகட்டும். எனக்கு ஆணையும் ஆசையும் வழங்குங்கள் அசுரவேந்தே. வெற்றியோடு வா. என் மாயாஜாலத்தில் யார் தப்பிக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். உஷா, வா என்னுடன். எங்கே? எங்கும் இல்லையே. உஷா, யாரோ தன் மாய சக்தியின் உதவினால் நம்மை இந்த அறையினுள் தேட முயற்சிக்கிறார்கள். நாராயண நாராயண. பிரபு, தங்களுடைய இந்த நாடகம் ஒவ்வொரு கணமும் விறுவிறுப்பாக போய்க் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் பாணாசுரன். நாரதரே, உஷா அனிருத்தனின் வாழ்க்கை என்ற இந்த நாடகத்தில் மற்றும் ஒரு முக்கியமான பாத்திரம் அவர்களை காப்பாற்ற மேலும் மெருகூட்ட வந்து கொண்டிருக்கின்றது. யாரை பற்றி சொல்கிறீர்கள் பிரபு? பலராமண்ணாவைத்தான் தேவி. அப்படி என்றால் பலராமண்ணா தன்னுடைய கோபத்தால் இந்த நாடகத்துக்கு மேலும் மெருகூட்டப் போகிறார். அங்கு பாருங்கள். பலராமண்ணா மிக கோபமாக இருக்கிறார். அவர் கையில் கதை கூட இருக்கின்றதே. நாராயண நாராயண. பலராமண்ணா, அண்ணா, என்ன விஷயம் பலராமண்ணா? பலராமண்ணா, இப்படி கையில் ஏன் கதையுடன் அழைக்கின்றீர்கள்? கண்ணா, அனிருத்தனை பற்றிய கவலை என்னை குழப்புகிறது. அவனை காப்பாற்ற நானே சோனாபுரிக்கு செல்கின்றேன். நீயும் என்னுடன் வா. ஆனால் பலராமண்ணா. ஆனால் எல்லாம் வேண்டாம் கண்ணா. நீ என்னுடன் வருகிறாயா இல்லையா? பலராமண்ணா, சோனாபுரி செல்வதற்கான அவசியமே இல்லை. அனிருத்தன் அங்கே நலமாகத்தான் இருக்கிறார். நாராயண நாராயண. அனிருத்தன் சௌக்கியமாக இருக்கிறானா? எப்படி சொல்கிறீர்கள் பிரபு? என்னை பொறுத்த வரையில் அவன் சௌக்கியமாக இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீர்கள் தேவரிஷி? ஏனென்றால் பாணாசுரனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. அனிருத்தன் தன் எல்லைக்குள் தான் இருக்கிறான் என்று. என்ன கண்ணா, நான் உடனே இப்போதே சோனாபுரி போயாக வேண்டும். வேண்டாம் பலராமண்ணா, யுத்தமும் முற்றுகையிடுவதும் எல்லா சமயத்திற்கும் பொருந்தாது. பிரபு, பின்பு பாணாசுரன் எடுத்த முடிவிற்கு நாம் ஏதேனும் சமாதானம் செய்தாக வேண்டும் அல்லவா? தேவரிஷி, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சமாதானம் கடைசியில் வரத்தான் வேண்டும். நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து என் முடிவை மாற்ற குழப்ப முயற்சி செய்யாதீர்கள். நான் உங்கள் பேச்சை கேட்கப் போவதாக இல்லை.
அட நம் அனிருத்தர் அங்கே பாணாசுரனிடம் சிக்கி தவிக்கின்றான். நீங்கள் அசட்டையாக இருக்கிறீர்கள். என்னால் முடியாது கண்ணா, என்னால் முடியாது. பலராமண்ணா, ஒருவேளை நிலைமை அங்கே மோசமானது என்றால் நாம் சோனாபுரி போகலாம் என்று முன்பேதான் சொன்னேனே. ஆனால் இப்போது அப்படியொன்றும் நடக்கவில்லையே. அனிருத்தனுக்கு ஒன்றும் ஆகவில்லை. பலராமண்ணா, அங்கே பாருங்கள், அனிருத்தனை தேடுகின்றார்கள். எங்கும் இல்லையே. அதோ அந்த சோனாபுரி நகரத்தில் பாணாசுரனின் மாயாவி ஒற்றன் மாயாசுரன் அனிருத்தனை தேடி அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்கிறான். எங்கும் இல்லையே. அதோ பலராமண்ணா, அவன்தான் பாணாசுரன். வணக்கம் அசுரவேந்தே. சொல் மாயாசுரா, என்ன செய்தி கொண்டு வந்தாய்? அசுரவேந்தே, நான் சோனாபுரியில் எல்லா ஊரிலும் அவனை கண்டுபிடிப்பதற்காக என் மாயாஜாலத்தை பரப்பி உள்ளேன். அவன் எங்கிருந்தாலும் என்னிடமிருந்து தப்பவே முடியாது. வா கும்பாண்டா, வருகிறேன். கண்ணா, இந்த பாணாசுரன் எங்கே செல்கிறான்? பலராமண்ணா, அவன் உஷாவின் அறைக்குள் செல்கின்றான். உஷாவின் அறைக்கா? கண்ணா, நம் பேரன் அனிருத்தனும் உஷாவின் அறையில் தான் இருக்கிறான். ஆம் பலராமண்ணா, அவனும் அங்குதான் இருக்கிறான். கண்ணா, நம் பேரனும் உஷாவின் அறையில் இருக்கிறான், பாணாசுரனும் அங்கு செல்கிறானே. நீ இதனை நிதானமாக சொல்கின்றாய்? நம் அனிருத்தனுக்கு ஆபத்து வரப்போகிறது கண்ணா, நாம் அவனை காக்க வேண்டும். கவலைப்படாதீர்கள் பலராமண்ணா, இந்த சங்கடத்திலிருந்தும் தப்பிக்கலாம். எப்படி? பலராமண்ணா, தாங்கள் மறந்து விட்டீர்களா சித்திரலேகாவை? சித்திரலேகா? கண்ணா, இவள் ருக்மணிதானே? நாராயண நாராயண. ஆம் பலராமண்ணா, இவள் ருக்மணிதான், சித்திரலேகா அல்ல. ஆஹா, பலராமண்ணா, தாங்கள் என்னை சித்திரலேகா என்று நினைத்தீர்களா? அதுதான் இதுவரை என்னிடம் பேசவில்லையா? பலராமண்ணா, இப்போது சற்று அங்கே பாருங்கள் சித்திரலேகாவை. அதோ பாருங்கள். நாராயண நாராயண. ராஜகுமாரா, உஷா, எனக்கு மிகவும் பயமாக உள்ளது. எதற்காக நீ பயப்படுகிறாய் சித்திரலேகா? சித்திரலேகா, நீ பயமற்றவள். நீதானே துவாரகைக்குள் வந்து என்னை தூக்கி வரும் அளவிற்கு தைரியமானவள். அந்த தைரியத்தின் காரணமாகத்தான் பயப்படுகிறேன் ராஜ்குமார் அனிருத். என்னை புரிந்து கொள்ளுங்கள். சங்கடம் நம்மை நாலாபுறமும் சுற்றி கொண்டது. ஏன் புரியாமலேயே பேசுகிறாய் சித்திரலேகா? சொல்வதை தெளிவாக சொல். என்ன சங்கடம் இப்போது வந்துள்ளது? ராஜ்குமார் அனிருத்தன் துவாரகையில் இல்லை என்கின்ற அந்த விஷயம் அசுரராஜன் பாணாசுரனுக்கு தெரிந்துவிட்டது. இதில் பயப்படும் அளவிற்கு என்ன இருக்கின்றது? இதனால் நீங்கள் சோனாபுரியில் இருக்க வேண்டும் என்று அவருக்கு சந்தேகம் வந்துள்ளது. சோனாபுரியில் நீங்கள் இங்கிருப்பது தெரிந்தால் என்னை புரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் ராஜகுமாரி, அவருக்கு தெரிந்திருக்கும் தாங்கள் தான் ராஜகுமாரன் அனிருத்தனை தன் அறையில் மறைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று. இல்லை, இது வெறும் அவருடைய சந்தேகம்தான். அந்த சந்தேகத்தை போக்கிக் கொள்ள அசுரராஜன் பாணாசுரன் எந்த நேரத்திலும் அவர் தங்களை தேடிக்கொண்டு நேராக இங்கே வந்து விடலாம்.
ராஜ்குமார் அனிருத், இப்பொழுது யோசிக்க கூட நமக்கு நேரம் இல்லை. கேள் உஷா, எந்த நேரத்தில் பானாசுரன் இந்த அறைக்குள் வருகிறாரோ அந்த க்ஷணமே உன்னுடைய காதல் கதை முடிந்து போய்விடும். இல்லை சித்திரலேகா, இல்லை. உஷா, உண்மைகள் எப்பொழுதுமே கசக்கத்தான் செய்யும். இப்போது நாம் என்ன செய்வது சித்திரலேகா? நாம் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் உஷா. என்னை ஏமாற்றி விடாதே சித்திரலேகா. நீ எதற்காகவும் ஏமாற தேவையில்லை உஷா. நான் ஒருவனே மிகப்பெரிய சேனைக்கு சமம். எப்படி இந்த நகரத்திற்கு உனது தந்தை அஜயனோ அதே போல் நானும் அஜயன்தான். நான் இப்போதே உன்னை துவாரகைக்கு அழைத்துச் செல்வேன். இல்லை ராஜ்குமார், நீங்கள் நினைப்பது போல் அது அவ்வளவு சுலபம் அல்ல. நீங்கள் மிகப்பெரிய சேனைக்கு சமமாக இருந்தாலும் அதே போல் பன்மடங்கு சேனைகள் அசுர அரசனிடம் இருக்கிறது. ஆனால் அசுரராஜன் வருவதற்கு முன்பாக நான் உஷாவை இங்கிருந்து அழைத்துச் செல்வேன். நீங்கள் எப்படி செல்வீர்கள்? எப்படி செல்வீர்கள்? எப்படி எதிரியை சேனைகள் முற்றுகை இடுகின்றதோ அவ்வாறே அசுர அரசன் பானாசுரன் இந்த அரண்மனையை சுற்றி பாதுகாப்பு வைத்திருக்கிறார். வாருங்கள், வந்து பாருங்கள். பாருங்கள் அங்கே. இதை தவிர மாயினாலும் காவல் வைத்திருக்கிறார். நகரம் முழுவதிலும் அவருடைய முக்கிய மாயாவியான மாயாசூரனை தன் மாய சக்தியை பரவச் செய்துள்ளார். அதோ பாருங்கள். எந்த நேரத்திலும் பானாசுரன் நேரிலே இந்த அறைக்கு வந்துவிடக்கூடும். ராஜ்குமார் அனிருத், அசுர வேந்தன் இங்கே வந்துவிட்டார். உங்களிடம் எவ்வளவு அஸ்திரம் இருந்தாலும் நிராயுத பாணிக்கு சமம்தான். ராஜ்குமார் அனிருத், தாங்கள் மாய சக்தியினால் அவரை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனெனில் பானாசுரனே மகா மாயாவியாகும். தாங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், ஒளிந்து கொள்ளுங்கள். ஆனால் அசுரராஜன் பானாசுரனிடமிருந்து தாங்கள் தப்பவே முடியாது.